இந்தியாவில் கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கப்பட்ட நடப்பு 17வது IPL கிரிக்கெட் தொடரானது தற்பொழுது விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த தொடர்ல பாதி ஆட்டங்கள் முடிஞ்சிருக்கும் நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற போகும் 4 அணிகள் எது என்பது குறித்த எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் உச்சத்தை தொற்றிருக்கு. தோனிக்கு இதுவே கடைசி சீசன்கிறதுனால CSK அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் என்பது ரசிகர்கள் அனைவரோட எதிர்பார்ப்புமா இருக்கு. இந்த வேளையில ருத்ராஜ் கேக்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இதுவரை தான் பங்கேற்ற 8 போட்டிகள்ல 4 வெற்றி மற்றும் 4 தோல்விகளோட 8 புள்ளிகள் பெற்று பட்டியல்ல 5வது இடத்துல இருக்கு. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில CSK அணி தோல்வி அடைந்தது. இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறமா ஓய்வு அறையில மீட்டிங் நடந்தது. பொது பேசிய தோனி, தீபக் சக்காருக்கு என்ன ஆச்சு, ஃபீல்டிங்ல மிகவும் மந்தமாக இருப்பதற்கு காரணம் என்ன, மீண்டும் காயம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்தால் ஏன் விளையாட வேண்டும், நிலம் அடிக்கப்பட்ட பந்துகளில் நீ மட்டும் 3 பவுண்டரிகளை விட்டுவிட்டாய், இது மிகவும் தவறு, அடுத்த முறை இதே தவறு நடந்தால் வாய்ப்பு வழங்கப்படாது என்று தோனி கோபத்தில் பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு.